இந்த வீடியோவில் வர நபர் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கேரவனுக்கு பின்னாடி போய் கீழே வந்து கால் உடஞ்சிருச்சு. அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி கேளுங்க. நான் வந்து விஜய் நான் ரசிகர். அவர் வந்து நம்ம எடில்ஸ் ஆர்மாஸ் செய்தி ஹெச்ஆர்பி வரும்போது நான் அவர் பார்க்கலான்னு போனேன். அப்போ போகிறப்போ எல்லாருமே வந்து என்னை சேர்ந்து தள்ளி விட்டாங்க. அவரோட பிரச்சார வண்டி ஃப்ரண்ட் வீலில் மேலே கால் எரி உடஞ்சிச்சு. அவர் பார்க்கலான்னு இறங்கினாரு. யாருமே அவர் பார்க்க விடல. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. நான் ஆட்டோ டிரைவரு. ஆட்டோ ஓட்டேன். எனக்கு டெய்லி போனால் தான் எனக்கு வருமானம். எனக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரம் 2 மாதம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் என்ன உதவி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கால் உடஞ்சி கிட்டத்தட்ட இனிமேல் ஒரு 2-3 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டாங்க. அவர் வந்து ஜிஹெச்சில் இருக்காரு. அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கல அப்படின்றாரு. இப்போ ஒரு விஜய்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. இப்போ விஜய் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போய் அவங்க வீட்டுக்கு செலவுக்கெல்லாம் காசுலாம் கொடுக்க போகிறாரா என்ன? அதெல்லாம் கிடையாது. அவருக்கு எலெக்ஷன் வேலையை பார்க்கவே நேரம் சரியாக இருக்குது. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார் அவர். இந்த மாதிரி பின்னாடி போயிட்டு காலைகளை உடச்சிக்கிட்டு நீங்கள் செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா பாதிக்கப்படுறது உங்கள் குடும்பம் மட்டும்தான். அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. சப்போர்ட் பண்ணுறேன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நேரில் போய் பின்னாடியே ஓடி போய் பார்த்து தான் நீங்கள் சப்போர்ட் பண்ண எந்த விஷயமும் கிடையாது. அவங்களுமே அதை வந்து என்கரேஜ் ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆனால் வந்து அவர் ஒரு மாஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாரும் இப்படி பின்னாடி ஓட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் எனக்கு அவர்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயமே. ஆனால் நீங்கள் வந்து மறுபடியும் போயிட்டு இந்த மாதிரி பண்ணி விழுந்தீங்க செத்தீங்க அப்படின்னா லாஸ் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான். அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். அவர் வேலையை அவர் பார்த்துட்டு போயிட்டே இருப்பார்.